19 வயதிற்கு உட்பட்டோருக்கான மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா சாம்பியன் பட்டம் என்று சாதனை நிகழ்த்தியிருக்கிறது. இதன் தொடக்க ஆட்டக்காரரும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவருமான கமலணி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் முதற்கண். நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய பெருமையை தேடி கொடுத்துருக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்டே வெற்றிகரமாக அமைஞ்சிருக்கு. 19 வயதிற்கு உட்பட்டோருக்கான இந்த மகளிர் உலகக்கோப்பையில் சாம்பியன் கோப்பையை கைப்பற்றிருக்கீங்க. எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட்? சார் அந்த மொமெண்ட்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா ரொம்ப ஹாப்பியானா எல்லாமே ஹார்ட் ஒர்க் எல்லாமே பே ஆஃப் ஆன மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட். ஏன்னா அந்த இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியான, வீட்டில் எல்லாருமே ஹாப்பி. ஸோ அது ரொம்ப எக்ஸைட்மெண்டான மொமெண்ட். ஓகே, அண்ணனை பார்த்து கிரிக்கெட் விளையாட வந்தீங்க அப்படின்னு அப்பா சொல்லியிருந்தாரு. அண்ணனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? இப்போ அண்ணனை பீட் பண்ண தங்கச்சியா உருமாறி இருக்கீங்களா, இல்லை அண்ணன் குருவா, இல்லை குருவை மிஞ்சிய சிசியனா? அப்படிலாம் இல்லை, நான் எப்பவுமே அண்ணன் டாப் தான். ஏன்னா பாய்ஸுக்கு எப்படியும் காம்படிஷன் அதிகம் தான். இப்போ கேர்ள்ஸுக்கும் காம்படிஷன் அதிகமாக வந்துச்சு. பட் ஆனால் இப்போ அவன் 3rd டிவிஷன் ஆடுறான். 3rd டிவிஷன்றது பெரிய லெவல் தான் பாய்ஸ்ன்றது. அதில் 3rd இப்போ கூட மேட்ச்ல ஏதோ 85 சம்திங் ஆச்சான். எப்பவுமே எப்படி சொல்றது, அவனுக்கு எப்பவுமே அவனுக்கு கீழே தான். ஏன்னா எப்படி சொல்றது, அப்பா ஏன்னா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நான் எப்பவுமே கீழே தான். அண்ணனுக்கு எப்பவுமே நான் கீழே தான். எப்பவுமே நான் மேலே கிடையாது. ஏன்னா அவங்கனால தான் நான் வந்தேனே. ஸோ அவங்கள என்னால் மேலே வச்சு பேச முடியாது, நான் மேலே போய் பேச முடியாது. சூப்பர். ஓப்பனிங் பேட்ஸ்மேன், விக்கெட் கீப்பர், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், இந்த காம்பினேஷன் எப்படி அமைஞ்சிச்சு? எப்படி சூஸ் பண்ணீங்க? விக்கெட் கீப்பிங்னா அவ்வளோ பிடிக்குமா? அதுக்கு இன்ஸ்பிரேஷனா பின்னாடி யார் இருக்கா? ஆனால் எனக்கு ஸ்டார்டிங் நான் போலிங் தான் போட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஒருத்தவங்க நியூஷின் மேம்னு ஒருத்தவங்க, அவங்க தான் எனக்கு விக்கெட் கீப்பிங் சொன்னாங்க. அவங்க தான் எனக்கு கோச். ஆக்சுவலி அந்த இந்தியா டோர்னமெண்ட் ஹெட் கோச் அவங்க தான் எனக்கு சொன்னாங்க, இந்த விக்கெட் கீப்பிங் போ, ஏன்னா அண்டர் வேர்ல்ட் கப் தேவைப்படும், நீ இப்போ. அப்போலாம் நான் பெருசாக இருக்கல, நான் எங்கே அண்டர் வேர்ல்ட் கப் ஆடி வச்சு அப்போலாம் விக்கெட் கீப்பிங் ஓகே. அப்போதான் நான் அப்பயும் சும்மா போலிங் போட்டு விக்கெட் கீப்பிங் பண்ணுவேன். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் சீரியஸாக என்னோட இது ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா ஏஷியா கப் வரப்போது அப்போ தான் என்ன சீரியஸாக விக்கெட் கீப்பிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா அவங்க தான் எனக்கு சொன்னாங்களே ஆக்சுவலி, விக்கெட் கீப்பிங் பண்ணு, உனக்கு பெரிய சான்ஸ் இருக்கு, பெரிய ஏன்னா கொஞ்சம் ஸ்பீடாக இருப்பேன், கொஞ்சம் ஒர்த்தா இருக்கும். ஓகே, சூப்பர். இப்போ சிட்டியில் ஒரு விமன் பிளேயர் உருவாகிறது அப்படின்றது ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஒரு கிராமத்திலிருந்து ஒரு மகளிர் கிரிக்கெட் வீராங்கனை உருவாகுவது அப்படின்றது ஒரு ஆச்சரியம் தான் தமிழ்நாட்டுக்கு. ஸோ இந்த கனவு உங்களுக்கு எப்படி பழிச்சிச்சு? உங்களுடைய அம்மா அப்பா எந்த அளவுக்கு ஊக்கம் அளிச்சாங்க? அதான் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் சப்போர்ட், நிறைய சப்போர்ட் எனக்கு. அதோட என்னோட ஹார்ட் ஒர்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்களோட அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் என்னால் பண்ண முடியும். அவங்க காஸ்ட்லாம் பே பண்ணாதான் என்னால் விளையாட முடியும். அதுக்கப்புறம் இப்போதான் எனக்கு பெரிய ஸ்பான்சர் அந்த மாதிரி. முன்னால அந்த மாதிரி கிடையாது, நம்ம தான் பே பண்ணி பண்ணணும். அவங்க ஹார்ட் ஒர்க், அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன். அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி நான். மதுரையிலலாம் கிரிக்கெட் விளையாடுறாங்களா பொண்ணுங்க? நீங்க பாத்திருக்கீங்களா, இல்ல நீங்க தான் முதல் வீராங்கனை? அது முன்னாடி நான் விளையாடும் போது ஒரு 2-3 கேர்ள்ஸ் விளையாடுவாங்க. ஆனா பெருசா ஏன்னா இப்ப அதிகமா இருக்கு. ஏன்னா இப்ப நிறைய கேர்ள்ஸ் வந்துருச்சு. அதனால நிறைய பேர் எங்க இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கேர்ள்ஸ் வராங்க. தமிழ்நாட்டுல கிரிக்கெட்ல மகளிருக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் உமன்ஸ் டீம்ல பிரீமியர் லீக்லயே இல்ல. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையை கடந்து தான் நீங்கள் இப்போ ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக சாதிச்சிருக்கிறீங்க. ஸோ இது எப்படி அமைஞ்சிச்சு? தமிழ்நாட்டில் கிரிக்கெட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? கிரிக்கெட் சங்கம், தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஊக்கம் அளிச்சாங்க? பட் டிஎன்சே எனக்கு ரொம்ப சப்போர்ட் தான். என்ன அண்டர் 15லேருந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட். பேட்டிங்லேருந்து விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுலேருந்து எல்லாம் எனக்கு ரொம்ப சப்போர்ட். பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு அந்த அரசா எதுவும் அவங்க கவர்மெண்ட் எதுவும் எனக்கு பெருசாக இன்ன வரைக்கும் பெருசாக பண்ணதில்லை, ஹெல்ப்பும் பண்ணதில்லை. ஸோ இனிமேல் பண்ணாலும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுங்கள். ஓகே, விமென்ஸ் பிரீமியர் லீக்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் இல்லைன்னு ஃபீல் பண்றீங்களா? ஏன் அப்படின்னா நீங்க மும்பை இந்தியன்ஸ்க்கு செலக்ட் ஆயிருக்கீங்க, மும்பை இந்தியன்ஸ்க்காக விளையாட போறீங்க. சென்னை வர்சஸ் மும்பை தான் ஒரு பயங்கர வைரலான ஒரு மேட்ச், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி. ஸோ நீங்க மும்பைக்கு விளையாட போறீங்க. சென்னை டீம் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? ஃபியூச்சர்ல சென்னை டீம் வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கா? ஒரு வீராங்கனையா சென்னை சூப்பர் கிங்ஸ் உமன்ஸ் டீம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு தமிழ்நாட்டுக்கு ஃபீல் பண்றேன்? அப்படிலாம் கிடையாது. எனக்கு சிஎஸ்கே தான் வரணும். எனக்கு அப்பலேருந்து மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு எந்த டீம் எடுத்தாலும் ஓகே தான். பட் ஆனால் சிஎஸ்கே வந்தா நான் சந்தோஷம் தான். ஏன்னா சிஎஸ்கேல தான் நான் இருக்கேன். ஸோ சிஎஸ்கே வந்தாலும் ஹாப்பி தான் எனக்கு. அதனால ஓகே. சீனியர் டீமுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போகுது? இப்போ அண்டர் 19ல சாதிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காவே நீங்க சீனியர் டீமுக்கு எலிஜிபிள் ஆயிருப்பீங்க, உங்களை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ சீனியர் டீமுக்கு பிளேஸ் ஆகிறதுக்கு, சீனியர் டீம் போறதுக்கு இந்த மாதிரியான திட்டமிடல்லாம் இருக்கு. அது அப்போ மும்பை இந்தியன்ஸ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். அது ரொம்ப ப்ரெஷர் எடுக்கணும். சரி, சிம்பிளா நான் எப்பயும் ஆடுற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா போதும், சீனியர்ஸ் இந்தியா எடுத்துருவாங்க. ஏன்னா WPL எல்லாமே சீனியர்ஸ். அதில் நம்ம நார்மலா பெர்ஃபார்ம் பண்ணா போதும், எடுத்துருவாங்க சீனியர்ஸ் இந்தியா தான். ஃபேன்ஸ்ட இருந்து விமென்ஸ் கிரிக்கெட்டையும் மென்ஸ் கிரிக்கெட்டையும் பார்க்கக்கூடிய டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியுதா? ஃபேன்ஸ் எப்படி பாக்குறாங்கன்ற ஃபீல் உங்களுக்கு தெரியுதா? கண்டிப்பா மோஸ்டா எப்படி சொல்றது, வித்தியாசம் இருக்கும். ஏன்னா மென்ஸுக்கு உமன்ஸுக்கு. ஆனால் இப்போ உமன்ஸ் கொஞ்சம் மேலே வந்துட்டு இருக்காங்க. மென்ஸ் லெவலுக்கு கொஞ்சம் கிட்ட வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் சேமா வந்துடுவாங்க மோஸ்ட். நிச்சயமா உங்களை பார்த்து நிறைய வீராங்கனைகள் தமிழ்நாட்டில இருந்து
உருவாகணும் அப்படின்றது தான் உங்களுடைய வெற்றிக்கான ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்கும். தொடர்ந்து அடுத்தடுத்த போட்டிகளை நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னு நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பாக மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. தேங்க்யூ.